நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. வாங்க. எங்க அவரை காணோம்? சரவணனுக்கு பசி இல்லைன்னா அதான் நாங்க வந்தோம். அது எப்படி அவருக்கு பசி இல்லாம போகும்? நீங்க எப்படியாவது அவர் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏமா, நாங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு பசிக்கல, நீங்க போங்கன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அப்படி பிடிவாதம் பிடிக்கிறவன நாங்க என்ன கைய கால கட்டியா தூக்கிட்டு வர முடியும்? அப்போ கோவம் இன்னும் குறையில போல இருக்கு. கோபமா? யாருக்கு? சரவணனுக்கா? அவருக்கு உங்க மேல ஏதாவது கோவம் வந்திருக்கலாம்ல, அதான் வரலன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, சரவணனுக்கு எங்க மேல எந்த கோபமும் கிடையாது. எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடியா? சரி, பறக்காத. ஆமா, என்ன தம்பி நீங்களும் மட்டும் இருக்கீங்க? அப்பா அம்மா இல்ல? அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. இப்ப வர நேரம் தான், வந்துருவாங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அங்கிள், இன்னைக்கு எங்க வீட்டுல சைவம். ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. டேய், என்னடா கேள்வி நீயே கேட்டு பதில் நீயே சொல்ற? டேய், நாம ரெண்டு பேரும் முட்டாளுங்கிறது சாருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அப்படியா? தெரிஞ்சு வச்சா உனக்கும்? சாப்பாடு ரெடி, சாப்பிடுவாங்க. அங்கிள், சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. நீ படிச்சுட்டு இரு. டேய், சீக்கிரம் போ. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க அங்கிள். குறும்பு. போதும் பவானி, போதும். போதுங்க. என்னக்கா ரசத்தை ஊத்துறேன்? பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, எல்லாம் உள்ள போய் மிக்ஸ் ஆக போறது தானே. சாப்பிட்றான். பரவாயில்லடா, எனக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ரசத்துல சாம்பாரையும் கலந்து சாப்பிட்டா
இன்னும் டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுருக்கீங்களா? கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்களேன். ஏய் அக்கா ரசத்தை ஊத்த சொன்னா மோரை ஊத்துறீங்க. ஐயோ சாரி சாரி. இல்ல பரவாயில்லைங்க. நீங்க இன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல் இருக்கு. எல்லாம் இங்க தானே இருக்கு. நாங்களே ஊத்தி சாப்பிட்டுக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. இல்ல இல்ல அது வந்து பரவாயில்ல பரவாயில்ல. ஏண்டி பவானி, உனக்கு அறிவில்ல? எதுக்கு அவரை கோவப்பட வச்ச? அதனால இப்போ உன் மனசு உன்கிட்ட இல்லாம போயிடுச்சு பாத்தியா? எல்லாத்தையும் ஏன் ஏருக்கு மாறா பண்ற? அவங்க 2 பேரும் இப்போ உன்னை என்ன நினைப்பாங்க? காதலிக்கிறேன்னு சொல்லி ஓவியெல்லாம் வரைஞ்சு கொடுத்துட்டு திடீர்னு அப்பா ஒத்துக்க மாட்டாரு, பயமா இருக்குன்னு சொன்னா அவருக்கு கோவம் வராம என்ன பண்ணும்? லூசு லூசு. ஏன்டா என்னடா? யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கல? டேய் அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் வளையல் சத்தம்லாம் வேற கேக்குதுடா. டேய் ஒருவேளை அந்த அடையத்து கந்தசாமி சொன்னது உண்மையா இருக்குமோ? டேய் அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன். வந்திருக்கிறது ஒரு பொம்பளை தான். இவ்வளவு லேட் நைட்ல எந்த பொம்பளோட வருவா? நமக்கு தெரிஞ்சு வர்ற ஒரே பொம்பளை பவானி தான். அப்போ இவ்வளவு லேட்டா இங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லையடா. டேய் பவானி பாவ வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவன் ஏன்டா இங்க வர போறான்? டேய் கந்தசாமி சொன்ன மாதிரி மோகினி பிசாசு அது ஏதாவது இருக்குமா? டேய் சரவணா, டேய், சரவணா. பழிச்சோம் நாளைக்கு. நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம். டேய் மூதேவிங்களா? டேய் சரவணா, டேய், சரவணா. பழிச்சோம் நாளைக்கு. நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம். டேய் மூதேவிங்களா? கதவு திறக்க வேண்டியதானே பேய் டேய், வருது. வேணாம், நாய். மோகினி தான் இருக்கு பாரு, சரவணா. டேய் சரவணா வேணாம். அட நம்ம பவானி. வா 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 வா. நாங்க சும்மா நீயா? நாங்க யாரோ என்னவோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டோம். மணி 12 ஆகுது. இந்நேரத்துக்கு நீ எதுக்கு இங்க வந்த? சரி நீ வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பாவும் அம்மாவும் இன்னும் வரல. காலையில வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. வேலைக்கார அம்மா தான் என் கூட துணைக்கு இருக்காங்க. அவர் சாப்பிடல, அதனால எனக்கு தூக்கம் வரல. அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். எப்படியாவது அவரை சாப்பிட வைங்க. இந்த பாரு பவானி, நாங்கெல்லாம் சொன்னா சார் கேட்க மாட்டாரு. அவர் சொன்னதுல பிடிவாதமா இருக்காரு. நீ முடிஞ்சா அவன் மனசை மாத்தி சாப்பாடை போட்டு போ. டேய் போட உள்ள. சாப்பிடுங்க. ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? நான் சாப்பிட்ட உனக்கு என்ன, சாப்பிட்டு உனக்கு என்ன? நீ கிளம்பு. புருஷன் சாப்பிடாம படுத்தா பொண்டாட்டிக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? என்ன சொன்ன? எனக்கு புருஷனா வரப்போறவரு நீங்க தான். யார் எதிர்த்தாலும் தடுத்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட தெளிவான முடிவு. ஏய் நீ உண்மையா பேசிட்டே இல்லை சாப்பிட வைக்கிறதுக்காக போய் பேசிட்டு இருக்கியா? சாப்பிட வைக்கிறதுக்காக ஏங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்வாங்க? ஆனா உங்களோட இந்த கோவம் தான் என்னை இப்படி தெளிவான முடிவெடுக்க வச்சது. இனிமே ஒரு நாள் கூட என்கிட்ட கோவப்பட்டு பேசாம இருக்க கூடாது. என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. சாரி, நான் ஏதோ ஒரு
டென்ஷனில் அப்படி பேசினேன். ப்ராமிஸ் மேலே இப்படி பேச மாட்டேன். சரியா? ம் சரி, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்க டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் விடு. நான் ஃபுல்லா உங்களை சாப்பிட வச்சுட்டு தான் போவேன். வேண்டாம் அன்டைம் ஆயிடுச்சு. நீங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் கண்டிப்பா சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒன்ன நான் பேச்ச போறேன் கேட்கணும். ப்ளீஸ். ஒன்ன பேச்ச கேட்கணும் சொல்றேன். நீ போ 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 போ. ம் தெய்வீக காதல் மச்சான், தெய்வீக காதல். வந்த இடத்துல அவன் செட் பண்ணிட்டான். நமக்கு அவ்வளவுதான். லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுவா. ஏற்கனவே எங்களை செட் தோசைங்கிறானுங்க, இதுல இவன் வேற. ஐயோ. பொங்கல் வச்சு சாப்பிட ரேஷன் கடையில அரிசி கொடுத்தாங்களே, நல்லாவே இல்லைல்ல? அடக்கன்றாவியே, இங்க பாடி கூத்த. என்ன கன்றாவிக்கா? அது தலைவர் வீட்டு பொண்ணு இல்ல? ஆமா, தலைவர் வீட்டு பொண்ணேதான். இவ எதுக்கு புதுசா வந்த போய் கூட சுத்தி திரியறா? பெரிய வீட்டு பிள்ளைங்களா இப்படிதான் நடக்கும் போல. நமக்கு எதுக்குடி வம்பு? வாடி நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன கருமமோ போ. எதுக்கியா பஞ்சாயத்தை கூட்டினீங்க? அதெல்லாம் விடு, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கியா என்ன கூட்டம் வந்து நிக்க வச்சிருக்கீங்க? பஞ்சாயத்தை அவமானப்படுத்துறதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் காலையும் நீ விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னையா விளையாடுறீங்களா? என்னையா நடக்குதுங்க? யோ, அன்னைக்கு ஊரே கூடி நின்னு இவ கழுத்துல தாலி கட்ட வச்சு என்னை அவமானப்படுத்தினீங்கல்ல, அந்த பாவத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுயா. மன்னிப்பு கேட்கணுமாம்ல? மன்னிப்பு நல்லா கேட்பாங்க. யோ, அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து வச்சு என்னை அவமானப்படுத்துறீங்க, ஓகேயா. இன்னைக்கு என்னடான்னா காரணமே இல்லாம நீ எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க. நான் என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கு சித்திரம் ஆயிட்டேனா? ஆளாளுக்கு கூப்பிட்டு வச்சு என்னை அவமானப்படுத்துறதுக்கு? இங்க பாரா, காரணம் இல்லாம யாரும் ஒண்ணு மன்னிப்பு கேட்க சொல்லல. என்ன காரணம் சொல்ல போறீங்க? உன் பொண்டாட்டி கிட்ட நீ என்ன சொன்ன? பொண்டாட்டியா? யாருக்கு பொண்டாட்டி? டேய், அவகிட்ட நீ என்ன சொன்ன? இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா சொல்லியா இல்லையா? ஹலோ, திருத்திக்கோங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா சொல்லல, இனிமேல் தான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் என்று சொன்னேன். ஆரம்பிச்சிட்டாயா கச்சேரிய? ஏன் அயோக்கிய பிள்ள, ஏற்கனவே உனக்கு தாலி கட்டி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா அவசியம் வந்தது? கேக்குறல சொல்டா. ஆரம்பிச்சிட்டீங்களா? மறுபடியும் தமாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ, என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு பஞ்சாயத்தை கூட்டி என்னை நிக்க வச்சு எனக்கு சிரிப்பு மூட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? அது சரி, நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க? தின்ன சோறு சமைக்கிறதுக்கு இந்த ஊர்ல இதை விட்டா உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எச்சக்கல பையில ஆளை மூஞ்சி பாரு. நாங்கள புலப்படுத்து போய் தின்னு சோறு சிரிக்காம உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பின்ன நானா? ஏய், தாலி கட்டி இன்னும் 10 நாள் கூட ஆகல,
அதுக்குள்ள உனக்கு என்னடா ரெண்டாவது கல்யாணம்? ஆ? உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறி போச்சா? யோ பெரிய மனுஷா நிறுத்துறியா? யோ 4 பேர் கூடி இருக்கிற சபையில நாவடக்கம் ரொம்ப முக்கியம். வயசாச்சுன்னா நாவடக்கம் வேணும், இல்லைன்னா நல்ல சாவு வராதியா. ஆமா ஆமா 80-90 வயசுல இந்த ஊருக்கே நான் தான் தலைவன், இந்த நாட்டுக்கே நான் தான் தலைவன், இந்த இனத்துக்கே நான் தான் தலைவன், ரிசர்வ் பேங்க்ல அடிக்கிற மொத்த பணத்துக்கும் நான் தான் தலைவன் சொல்லி திரிறானுங்க. அந்த மாதிரி கடைசி காலத்துல அழிஞ்சு கிழிச்சு செத்து போயிடாதயா நீ. புரிஞ்சு நடந்துக்கோயா. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஊர்ல பிறந்துட்ட. இந்த ஊர்ல பிறந்தவனுக்கு நல்ல சாவு வரணுங்கிற நல்ல எண்ணத்துல நான் சொல்றேன். நாவடைக்கு பேசு, நல்லத மட்டும் பேசு. யாருடா நல்ல சாவு வராது? உனக்குதாயா? எனக்கா உனக்கா? உனக்குதாயா? நிறுத்துங்கண்ணே. அவன் தான் அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்கான்னா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களே. அவன் சாப விட்டாலும் பலிக்காது, நீங்க சொன்னா பலிச்சிரும். ஆமா, இவர் ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்காரரு சொன்ன உன பழிச்சிட போகுது. டேய், தலைவர் சொல்றதுக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னா ஏய் நிறுத்துறா. நீ உன் பொண்டாட்டிகிட்ட சொன்ன மாதிரி நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, தயவு தாட்சணையே பார்க்காம உன்னை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுதுமல்லி ஏறி உட்கார வச்சு நான் அடிச்சிருவேன். ஜாக்கிரதா. இவகிட்ட சொன்னதுக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிறைய கேட்டு. ஏங்க சும்மா இவ்வளவு என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்கோங்க. இப்ப ஏன்டா உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? நீ தானே அவ கழுத்துல தாலியை கட்டின, அப்ப அவன் தானே உனக்கு பொண்டாட்டி. யோ சத்தியமா நான் இவ கழுத்துல தாலி கட்டலையா? இதுக்கு இங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் சாட்சி. அடிக்கிறான் பாடுற அந்த பல்ட்டி. டேய், முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு தட்டு சோத்துக்குள்ள நீ முழுசா மறைக்கணும்னு நினைக்கிற பாரு. டேய், நீ பலே கில்லாடி தான்டா. டேய், கண்டிப்பா உனக்கு அழிவு காலம் நெருங்க போகுதுடா. அதனால தான்டா இப்படி எல்லாம் பேசுற. யோ சொல்றத முழுசா கேட்டு பேசியா, சும்மா திமிர்ல அழிய பார்க்காத. இந்த பாரு, சத்தியமா என் மனசு ஒத்து இவ கழுத்துல நான் தாலியை கட்டல. நீங்க எல்லாருமா சேர்ந்து இவ கழுத்துல தாலியை கட்ட வச்சீங்க. அப்படி கட்டினதுனால இவன் எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவல. யோ நீங்க எல்லாம் சொல்றதுக்காக இவளை என் பொண்டாட்டியை ஏத்துக்கிட முடியாதியா? ஏன்டா அவளை பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாது? விடுங்க இவனை. மொத்த ஊரே சேர்ந்து இவனை செருப்பால அடிச்சாதான் திருந்துவான். அடிச்சு பாருங்க. வேணாங்க ஐயா, என் புருஷனை என் கண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க ஐயா. என்னால தாங்கிக்க முடியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு புத்தி சொல்லி அனுப்பி வைங்க ஐயா. எனக்கு அது போதும். ஏங்க இதுக்கு நீங்க நீ செருப்பு கலந்தே அடிக்கலாங்க. இதெல்லாம் தேவையா எனக்கு? ஏய் அறிவு கெட்டவனே, பாத்தியாடா பத்திரி தேவன்டாவா? இவன் பொண்டாட்டியை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கூட்டிட்டு போய் இவன் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேளு. அப்படி செஞ்சனா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் காலில் விழுந்ததுக்கு சமண்டா. போய் நல்லபடியா வாழ்க்கையை நடத்து. எல்லாரும் கிளம்பலாம், போங்க. இங்க பார், பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டு அமைதியா போறேன்னு மட்டும் நினைக்காத. இதே தப்பா நீ மறுபடியும் பண்ணிட்டு வந்து நின்ன நீ உயிரோடு இருக்க முடியாது. இது பஞ்சாயத்து தலைவனா சொல்ல, சோழமலை தேவனா சொல்றேன். ஜாக்கிரதை. இந்த எதுக்கு இவன் மேல இவ்வளவு அக்கறையை காட்டுறான்? ஒருவேளை சுடுச்சோரை சாப்பிட்டு மீத உள்ள சோத்துல தண்ணியை ஊற்றி நம்மகிட்ட கொடுத்துட்டானோ? தலைவங்கிற பேரில் சில பேர் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறான். நமக்கும் அதுதான் மாட்டிருச்சோ? அடி பாபாவா, என்ன இத்தனை மணிக்கு அவசரமா மீட் பண்ணணும்னு சொன்ன? வீட்டில் தான் பிரச்சனையா? ஆமா. ஐயோ, என்ன பிரச்சனை? நம்ம விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டில் தெரிஞ்சிருச்சா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நீ காதலிச்சவன் கூடயே போயிடுன்னு எங்க அப்பா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. அதான் வந்துட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? ஏதாவது வீட்டை பிடிச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏய், இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற? ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம விஷயம் வீட்டுக்குலாம் தெரியாது. உடனே உங்க முகம் ஏன் அப்படி மாறுச்சு?
சரி, என்ன விஷயத்துக்கு வர சொன்ன அதை சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கோவம் தான். எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. வீட்ல அம்மா பணியாரம் பண்ணாங்க, உங்க ஞாபகம் வந்துச்சு கொண்டு வந்தேன். ஓ, பணியாரம்மா? ஏய், என்னது கருப்பு கலர்ல இருக்கு? வரும்போது மண்ணில் போட்டு பரட்டி எடுத்துட்டு வந்தியா? ஐயோ, இது கருப்பட்டி பணியாரம். இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதே இல்லையா? முன்னாடியும் சாப்பிட்டதில்ல, பின்னாடியும் சாப்பிட்டதில்ல. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரவுண்டா நிலா மாதிரியே இருக்குது. நிலா நிலா போல் என் காதலி, காதலி கையில் பணியாரம். எப்படி? நல்லா இருக்கு. இந்த பணியாரம் சாப்பிட்ட உடனே கவிதை சொல்லணும்னு தோணுது. சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. காதல் சுகமானதுதான், காதலி கனிவானவள் தான், இறைவன் இரக்கமுள்ளவன் தான், மனதில் கலந்த காதல் மயக்கம்தான், நிறைவான வாழ்வுக்கு பின் மரணம்தான். அந்த மரணம் இப்பொழுதே வந்தாலும் பரவாயில்லை, அது என் காதலி மடியில் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். எப்படி? சரவணா, ஐ லவ் யூ. அதே சாப்புன்னு ஐ லவ் யூ சரவணா. சும்மா அப்படி ஏதாவது ஸ்பைசியா காரசாரமா சொல்ல. வேற எப்படி சொல்ல முடியும்? அப்படியே ஒரு ரொமான்டிக் ஃபீலோட அப்படியே சின்னதா ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ சரவணா அப்படின்ட்டு ஒரு 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 இதா சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ, நான் அப்படி ஐ லவ் யூ சொன்னா அப்புறம் ஏதாவது ஏடா கூட நடந்துரும். நடக்கட்டும், ஏடா உடம்பு நடந்துட்டு போட்டுமே. நீ ஏன் பயப்படுற? ஐயோ, என்னால முடியாதுப்பா, எனக்கு பயமா இருக்கு. வை பயம்? எதுக்கு பயம்? இந்த பாரு, எனக்கு நீ உனக்கு நான் ஆயாச்சு. அதுக்கப்புறம் தப்பு நடந்தா என்ன? விடு விடு விடு, பாத்துக்கலாம். நான் மாட்டேன். நீ ஆம்பளை, நீ பாட்டுக்கு நிம்மதியா போயிடுவ. நீ பொம்பளை, நீ பாட்டு நிம்மதியா போ. சி, இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க, நான் போறேன். ஏன் டென்ஷன் ஆற? அப்படி அந்த பணியாரத்தை எடுத்து ஆசையா ஊட்டி விட்டு போயேன். சரி, இது மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். சொன்ன வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ. இன்னைக்கு சாப்பாடு இதுதான் போல இருக்கு. ஐயா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்க, மகசூல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்? உங்களை பார்க்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த குறையும் இல்லாம தளதளன்னு வளர்ந்துருக்கிற பயிரில் நான் உங்க மனசை பார்க்குறேன். வெள்ளாமை பண்றவனோட மனசு நல்ல மனசா இருந்தாதான் பயிர் நல்லா வளரும். உங்க மனசு அருமையான மனசு. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. ஆமாங்க, பக்குவமா பார்த்து பார்த்து மகசூல் பண்ணிருக்கீங்க. அதனால தான் மகசூலும் நல்லா வந்திருக்கு. இப்படி நல்லபடியா பயிர் பண்றவன் தான் இதே பொறுப்போட பொண்டாட்டி பிள்ளைங்களையும் நல்லா பார்த்துப்பான். அப்படிப்பட்டவனை தான் தேடி பிடிச்சு பொண்ணு கொடுப்பாங்க. உங்களுக்கும் நல்ல மகராசி பொண்டாட்டியே கிடைப்பான். உங்களுக்கு வாக்கப்பட காத்திருக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. இன்னும் எத்தனை நாள்ல அறுவடை பண்ணா சரியா இருக்கும்? நீங்களே கணக்கு போட்டு சொல்லுங்களேன். நீங்க நாத்து நட்ட நாளை வச்சு பார்த்தா இன்னும் 2-3 வாரத்துல அறுவடை பண்ணிடலாம், சரியா இருக்கும். சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடுறோம். அறுவடை பண்ணி மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்குங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மனசு நிறைஞ்சு போவோம் அவங்களுக்கு. ஐயா, இது உங்களோட வயல், உங்களோட முதலீடு. அதனால அறுவடை முழுசா உங்களை தான் வந்து சேரணும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, சரவணன் சொல்றதுல நாங்க 3 பேரும் உறுதியா இருக்கோம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்பா, அவங்க சொல்றது சரிதானே? அதுல ஒரு நியாயமும் இருக்குல்ல. சரி, அப்ப எவ்வளவு மூட்டை தேருதோ அதுக்கு கணக்கு பார்த்து நான் பணம் கொடுத்துருவேன். நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். இதுல எந்த மாத்து கருத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். சரி, ஆனால் ஒரு
சின்ன மாற்றம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நீங்கள் இஷ்டப்பட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது பணமாக வேண்டாம். வேற என்ன வேணும்? அது அது சமயம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். கேளுங்க, தாராளமாக நான் தரேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்கய்யா. இதை சொன்னீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். வா மலரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கியா? சொன்னா கேளியா? கல்யாணம் எல்லாம் இப்ப வேணாம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதியா? சொன்னா கேளு. என்ன மலரு? அப்ப இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு சொல்லலையா? 6 மாசம் முன்னாடி நீ என்ன வந்து பார்த்த. அப்ப நாம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தோம். அதுக்கப்புறமா சொல்லாம கொல்லாம நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. அதனால உன்னை தாலி கட்டினதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒன்னா வாழ்ந்துட்டு நான் ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? நான் சொல்றத முழுசா கேட்காம ஏன் குறுக்க பேசுற? நீ விட்டுட்டு போனதை பத்தில நான் எதையுமே நினைக்கல. இப்ப எதுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி சேர்ந்து வாழ்ந்தோமோ அதே மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு போலாமே. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல மலரு, நீ திருப்பியும் என்னை சந்தேகனோட தான் பார்த்துட்டு இருக்கிற. என்னடா இவன் இனிமேலும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான், இன்னொரு 6 மாசம் வாழ்ந்துட்டு திரும்பியும் விட்டுட்டு ஓட போறான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? மலரு, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்காத. நான் சுவாபத்தில் முரடனா இருக்கலாம், ஏன் ஊருக்கு அடங்காதவனா கூட இருக்கலாம். ஆனால் சாமி முன்னால் சத்தியம் பண்ணா சத்தியமாக நான் மீற மாட்டேன். அதை மனுஷ பயில வேணா நான் மதிக்காமல் தெரியலாம், ஆனால் சாமி சத்தியத்தை நான் ரொம்ப மதிப்பேன். என்ன நம்பு மலரு, உன்னை கண்கலங்காமல் வச்சு நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நீ 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன பார்த்து பேசி பழகி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்ட. அதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல. அதே மாதிரி இப்பவும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாலும் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல. அது உன் இஷ்டம். அதே மாதிரி தான் நான் என் இஷ்டப்படி வாழவே இருப்பேன். அதுக்கு தான் நான் கல்யாணமே வேண்டான்றேன். இஷ்டப்படினா எப்படி? நான் உனக்கு தாலி கட்டிட்டேன், அதனால நீ நான் சொல்றபடிதான் கேட்கணும், நான் சொல்றபடிதான் நடக்கணும்னு என்னை கண்ட்ரோல் பண்ண கூடாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இவ்வளவுதானே மலரு? நான் உன்னைய கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். நான் உன்னைய தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உன் இஷ்டப்படி சுதந்திரமா நீ என்ன வேணாலும் செய்யலாம். நான் தலையிடவே மாட்டேன். சத்தியமா? சாமி சத்தியமா. அப்ப கட்டு. ஏய் குர்ரா தாலியா. சோளமல்ல தேவா, ஊரை கூட்டி என்னை அவமானப்படுத்துறியா? இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவான்னு நினைச்சிருக்கான் அவன். அவனா இதே ஊர்ல உனக்கு கட்டுப்படாம நான் வாழ்ந்து காட்டுறேன் பாடுறா. உன்னோட ஆணவம் அந்தஸ்து திமிரு அத்தனைக்கு செருப்பட்டி குட்டுக்கலாம் பாடுறா. இங்க பாரியா, நீ இந்த ஊரை பகிச்சுக்கிட்டு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிருக்க. உன் மேல இருக்கிற பகையில ஊருக்காரங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. சொல்றத கேளியா? இந்த ஊரை விட்டுட்டு என் ஊருக்கு போய் நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். மலரு, ஐயா என்ன இது குழந்தை மாதிரி இவனை கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. இந்த பாரு, மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறவன் இல்ல இந்த அழகேசன். மூட்டை பூச்சியே கொளுத்துவான். இந்த பாருமா, இவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டு நான் ஓடவும் மாட்டேன். அதே நேரத்துல
என்ன நம்பி வந்த ஒன்ன எக்காரணத்தை கொண்டு கைவிடவும் மாட்டேன். உனக்கு எந்த கேடு வராம நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத வா. யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? ஏய் செல்லம், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், மூட நல்லா வச்சுக்கோ, சிரிச்ச மூஞ்சாரு, இதுக்கெல்லாம் பயப்படாத வா. ஏய் நீ எங்கடா வர? பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பல் தேய்ச்சிட்டு பாத்ரூம் வரைக்கும் வர வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஓடி போயிரு, ஓடிப்பா. நீ வாடா செல்லம். பஞ்சாயத்தை என்ன ஐயாக்கு பலத்த யோசனை போயிட்டு இருக்கு? ஆமா, யோசனை தான். என்ன யோசனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுக்க போற? உனக்கு தான் சொல்லணும். ஆனா அது அது எப்படி? ஏன் இப்படி தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லுவேன். நீ அதை தப்பா எடுத்துக்கூடாது, சரியா? நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? இல்ல, அது நான் அதை சொன்னா நீ ஆசை நிறைவேற்றியா? நான் சொல்ற மாதிரி பண்ணுவியா? கண்டிப்பா. பண்ண முடிச்ச காரியமா இருந்தா கண்டிப்பா பண்றேன். உன்னால கண்டிப்பா அது பண்ணலாம் முடியும். ஆனா அது எப்படி ஒரு மாதிரி கூச்சமா இருக்கே. சரி, நான் சொல்லிடுறேன். தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கு நீச்சல் சொல்லி தெரியா? இதுக்கு தான் இவ்ளோ பெரிய பில்டப்பா? பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் நான் நீச்சலை கற்றுக்கல. கும்பகோணத்தில் போய் கற்றுக்க முடியாது.
இந்த வயசுக்கு மேலே யாருக்கிட்டையும் போய் நீச்சல் கற்றுக் கொடுங்கன்னு கேட்கறதுக்கும் கூச்சமாக இருக்குது. அதனால தான் உன்கிட்ட நான் உரிமையாக கேட்குறேன், எனக்கு நீ நீச்சல் கற்றுக் கொடு. கேட்குறேன்ல, முடியுமா முடியாதா? கண்டிப்பா கத்து கொடுக்கறேன். சரி, நாளைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாளைக்கே வா. நாளைக்கு எல்லாம் என்னால முடியாதுப்பா. அப்போ எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லித்தரேன். கல்யாணத்துக்கு அப்புறமா? அது என்ன, நீ எதை கேட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிருக்கிற? நீச்சல்ங்கிறது சும்மா இல்ல. நான் கரை மேல உட்காந்துக்கிட்டு குதி அடின்ல சொல்ல முடியாது. முதல்ல நான் தண்ணியில இறங்கி 2 கையையும் நீட்டி என் கை மேல உன்னை படுக்க வச்சு அப்புறமா தான் சொல்லி கொடுக்கணும். ஓ, சவுண்ட்ஸ் குட். இதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ கையை நீட்டிக்கோ, நான் படுத்துக்கிறேன். பிரச்சனை உனக்கு இல்ல, எனக்கு தான். நாம அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து நீச்சல் சொல்லி கொடுக்கும் போது ஊர்க்காரங்க யாராவது பார்த்துட்டா என் கதை என்ன ஆகும்? அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா சிரிச்சிட்டு போவாங்க. இப்ப பார்த்தா ஐயோ நினைக்கவே கொலை நடக்குது. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன், குளம் நடக்குது அது நடக்குதுன்ற. நீச்சல் சொல்லி தர மாட்டியா? எப்படியும் நான் உனக்கு புருஷனாக போறேன், அப்புறம் என்ன? ஏன் நான் உனக்கு டிராயிங் சொல்லி தரும் போது உன் பக்கத்தில் உட்காந்து நான் டிராயிங் சொல்லி தரலையா? அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? எனக்காக கொஞ்சம் ரிஸ்க் தான் இடம். பேசி பேசி என் மனசை கலைக்காத. டிராயிங் வேற ஸ்விம்மிங் வேற. இப்ப என்னால கத்து கொடுக்க முடியாது. நீ வேணா பாரு, ஏதோ ஒரு ஆத்திரவசத்தை தண்ணியில போய் மாட்டிக்க போறான், அதுக்கப்புறம் என் கெதி என்ன ஆகும் நீயே யோசிச்சு பாரு. அப்ப நமக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் கிணத்து பக்கமும் குளத்து பக்கமும் போகாம இருங்க. அப்பதான் ஆபத்தே வராது. அப்போ மேடம் எனக்கு நீச்சல் சொல்லி தர மாட்டீங்க, அப்படிதானே? முடியாது முடியாது முடியாது, முடியவே முடியாது. சரி, ஓகே. ஆனா கல்யாணம் முடிஞ்சோன்னா முதல் வேலையா நீ எனக்கு நீச்சல் சொல்லி தரணும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? பேச்சு மாறன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுத்தல, அதுக்கு நான் கண்ணே வரைய மாட்டேன். அப்புறம் இந்த ஓவியத்துக்கு உயிர் வராத மாதிரி நம்ம காதலுக்கும் உயிர் வராது, பரவாயில்லையா? ஐயோ, அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என் முதல் வேலை உங்களுக்கு நீச்சல் கத்து கொடுக்கறது தான். வெரி குட். அது எப்படி மலரு? புதுசா பூத்த ரோசா மாதிரியே இருக்கிறிய. ஐயா வெக்கம். சரி, உன்னை பார்த்தா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரியே தெரியலையே. ஏய், அவ எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்றேன். இதுல அவ செத்ததுக்கு நான் துக்கம் வேற கொண்டாடணுமா? யோ, உன் பொண்டாட்டி சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்களா? எவன் சொல்லுவான் நீ தான் காரணம்னு? எப்படி நான் தான் காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நீ சொல்ற? நீயா போய் சொன்ன அவட்ட போய் குளத்துல விழுந்து சாவுன்னு? இல்ல. அப்புறம் எப்படி உன்ன காரணம்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்ல மாட்டாங்க? நீ என் கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணதுனாலதான் அவன் மனசு வெறுத்து குளத்துல விழுந்து செத்து போனான்னு இந்த ஊர் உலகமே சொல்லும். ஏன் சின்ன குழந்தை கூட தான் சொல்லும். சொன்னா சொல்லட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. டேய், ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எந்த வகையில தப்பு? மலரு, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வாழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னா? இந்த பாரு, இதே ஊர்ல எத்தனையோ பெரிய மனுஷனுங்க 2வது கல்யாணம் 3வது கல்யாணம்னு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கானுங்க. இது யாரான்னு கேட்டா மனைவிங்கிறான். சரி, அது யாரான்னு கேட்டா துணைவிங்கிறான். யாருக்கு? அவன் மனைவிக்கு துணைவியான். அது யாரான்னு கேட்டா துணைவிக்கு துணைவி யார் அப்படிங்கிறான். இப்படி அருவி கோலவின்னு அவன் 4-5 கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் சந்தோஷமா. யோ, தெரிஞ்ச 4 தெரியாம 14ன்னு அவனுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். அது நமக்கு தேவையில்லை. அட ஏன்டா இப்படி விவஸ்தை கட்டு வாழறீங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. அப்புறம் என்ன பெரையாம் போட்டு குழப்பிக்கிற? ஆனா அதே பெரிய மனுஷங்க இவ வந்து கொடுமைப்படுத்தினதுனாலதான் அவ செத்து போயிட்டான்னு என்ன கை நீட்டி குத்தம் சொல்லுவாங்க. உண்மை அது இல்லைன்னாலும் நம்மளால மறுக்கவும் முடியாது. மறுத்து பேசினா துரத்தி அடிப்பானுங்க. மலரே, எவனாவது உன்னை கையை நீட்டி பேசினானா அவன் கையை நான் வெட்டுறேன். ஒருத்த கையை வெட்டுவ, ஆனா எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவானுங்க. எல்லார் கையை வெட்டி போடுறதுக்கு அவங்க கையை என்ன கத்திரிக்காயா வெண்டைக்காயா? தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிற. முதல்ல இந்த பயத்தை விடு. எவன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாலும் என்கிட்ட அதுக்கு பதில் இருக்கு, போதுமா? ஐயோ, அர்த்தம் இல்லாம பேசாதயா. நீ சொல்ற பதில பொறுமையா கேட்டு அதுல இருக்கிற நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்த உன்ன ஆத்திரத்துல என்ன கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு போட்டு போயிடுவானுங்க.
உத வாங்க நான் தயாரா இல்ல. அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? உடனடியா நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். நீ வரியோ இல்லையோ நான் கிளம்புறேன். என்னோட வாழ இஷ்டப்பட்டனா நீயும் வா. ஏய், உன்னை விட எனக்கு இந்த ஊர் முக்கியமே கிடையாது. போதுமா? நீ போய் துணிமணிலாம் எடுத்து வை. மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் சாயந்தரமா வரேன். இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே? யோ, நிஜமா தான் சொல்றியா? அட கழுத, சத்தியமா சொல்றேன். போதுமா? இப்பதாயா நீ என் புருஷன். ஆ, சரி, நான் போய் எல்லா துணியும் எடுத்து வைக்கிறேன். சாயங்காலம் கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வருவேன். தைரியமா போ.